நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதும் நம்மை பலனடைய செய்கிறதுமாக இருக்கிறது. வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் தயவு உள்ளவர் என்று சொல்லி அவரை குறித்து அதிகமாக நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் நாம் ரோமர் 10வது அதிகாரத்துடைய 12வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லையாம். எப்படிங்க? ஆண்டவர் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்கிறவர் அல்ல. இவன் யூதன், இவன் கிரேக்கன் என்று சொல்லி வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. எல்லாரையும், பூமியில் இருக்கிற எல்லா நபரையும், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் தம்மை தொழுது கொள்கிற எல்லா நபர்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரத்துக்கு நேராக வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:28 நாம் வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்கள், இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த வித்தியாசமும் இல்லை. யூதன், கிரேக்கன், ஆண், பெண், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், கொலைசீரில் கூட நான் வாசிப்போம். பாருங்கள், கொலைசீரில் 3வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும், விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும், புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். அப்போ நீங்கள், நான், அவங்க, இவங்க, பெரியவங்க, சின்னவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படியாகவே காண்கிறவராக இருக்கிறார். அவர் அப்படியாக நம்மை கண்டு நம்மை நித்தமும் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளாக நாம் இப்படிப்பட்ட வித்தியாசமான எண்ணங்களை வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ரோமர் 10வது அதிகாரத்துடைய 12வது வசனத்துடைய கடைசி பகுதியில் எப்படியாக சொல்கிறார்? யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றால் என்ன? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மூலமாக இன்றைக்கு நாம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அநேக வேத வசனங்களை கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருங்க? நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று அவரை குறித்து பார்த்தோம். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றால் அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எங்கெல்லாம் குறைவு உண்டோ அங்கெல்லாம் அந்த குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இல்லாமை என்கிற இடத்திலே எல்லாவற்றும் இருக்கிறதாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் எல்லாவற்றிலும், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும்
சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். சம்பூர்ணமுள்ளவராக இருக்கவே, அப்படியாக நம்ம வைத்திருக்கவே அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஐஸ்வர்யமுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லி வசனம் தொடுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மீது, அழிந்து போகிற சிற்றின்பங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்காதபடி, அழிந்து போகிற காரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்காதபடி, நிலையான ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புகிற ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நமக்கு நிலையானவைகளை கொடுக்கிறவர், நமக்கு நிரந்தரமானவைகளை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அவர் சரியானவைகளை நமக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படியா இருக்கும் என்று சொல்லி உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 23க்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனை ஆண்டவர் சரியானபடி நடத்துகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி இதிலே தாவீது அறிக்கை செய்கிறார். நாம் கவனிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். என் ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் குறைவுபட்டு போகாதபடி ஆண்டவர் என்னை சரியான பாதையிலே சரியாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட உடனிருந்து அவனை நடத்தும் பொழுது ஆண்டவர் இப்படியாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் வேதத்திலிருந்து சில நபருடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவரை குறித்து, நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். தாவீது சொன்ன காரியங்களை இப்பொழுது நாம் சங்கீதம் 23 கவனித்தோம், தியானித்தோம். தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் நாம் நினைக்கிறோம் பணம், செல்வம், தங்கம், வைரம், வைடூரியம், செல்வாக்கு என்று நினைக்கிறோம். ஆம், அவைகள்தான். ஆனால் அவைகள் மட்டும் அல்ல, அவைகளை மாத்திரம் குறிக்கவில்லை. மற்ற வேறு என்னவெல்லாம் சொல்வோமானால் இந்த பூமியிலே நாம் பார்க்கிற எல்லாவற்றிலும் அது அடங்கும். இந்த பூமியிலே உண்டாயிருக்கிற பொருட்களில் மாத்திரம் அது இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றிலும் அது அடங்கும். இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றிலும் அதிகமாக உடையவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாய் உடையவர். சம்பூர்ணம் என்றால் போதுமானதற்கு மிகவும் அதிகமாய் உடையவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிகமாய் உடையவரைத்தான் சம்பன்னர் என்று சொல்கிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பணம் மட்டுமல்ல, பொருளாதாரம் மட்டுமல்ல, ஆஸ்தி மட்டுமல்ல, ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு பூரணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை லூக்கா 5வது அதிகாரத்தெல்லாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இந்த பகுதியிலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு ஜனங்கள் மத்தியில் பேசும்படியே கடற்கரையோரமாக வருகிறார். அங்கு 2 படகு இருக்கிறது. அந்த 2 படகுகளே ஒரு படகு பேதுருவனுடையதாக இருக்கிறது. இயேசு அந்த படகில் ஏறி அமர்ந்து ஜனங்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். பேதுருவோ இரவெல்லாம் சென்று மீன் பிடிக்க சென்று ஒரு மீனும் அகப்படாமல் வந்து அவன் தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிறான். தன்னுடைய வலையை பழுது செய்து கொண்டிருக்கிறான். பழுது பார்த்து ஆண்டவராகிய இயேசு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறான். பிறகு என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம். பாருங்கள், இயேசு அந்த பகுதியில் வந்து பேதுருவனுடைய படகுகளை அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு பேதுருவிடம் பேசுகிறாரா? ஆம். ஆனால் பேதுருவிடம் மட்டுமல்ல, அங்கு கூடியிருக்கிற எல்லா ஜனங்களிடத்திலும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்?
என் ஜனமே, நீங்கள் குறைவுபடுவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் இறந்து திரிவதில்லை. உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் பூரணமாக வைத்திருக்கிறேன். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாய் மாறப்போகிறது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்கப்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாயிருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் கண்டிராத அளவு மேன்மைகளையும் செழிப்பையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாபெரும் பெருக்கத்தையும் செழிப்பையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று சொல்லி நல்ல வாக்குத்தத்தங்களையும் சிறந்த வார்த்தைகளையும் ஆண்டவராக இயேசு அங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டே பேதுரு ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் அமையுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்குமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்க இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும், எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் இப்படியா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய பொருளாதாரம் இப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் பேதுருக்கு உண்டானது. எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பேசி முடித்த பின்பு இயேசு சொல்லுகிறார், பேதுருவினிடத்தில் எதையும் கேட்காமல் பேதுருவை அழைத்து கடலுக்குள்ளாக சென்று ஆழத்துக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். கேட்ட உடனே பேதுரு மறுதரம் எதுவும் சொல்லாமல் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், இயேசு சொன்ன வார்த்தைகளிலே கொஞ்சமாவது என் வாழ்க்கையிலே நிறைவேறாதா? எனக்கு கடன் உண்டு, எனக்கும் பண தேவைகள் உண்டு, எனக்கும் பொருளாதார தேவைகள் உண்டு. இரவெல்லாம் நான் வலை வீசினேன், இரவெல்லாம் வலை வீசி ஒரு மீனும் அகப்படவில்லை. ஒருவேளை இந்த இரவில் எனக்கு மீன் கிடைத்திருக்குமானால் என்னுடைய கடன்களையாவது கட்டி நான் தீர்த்திருப்பேன், அல்லது இந்த நாளிலே என்னுடைய குடும்பம் சாப்பிடுவதற்கு தேவையான பணமாவது எங்களுக்கு கிடைத்திருக்கும். எதுவும் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி வருத்தத்தோடு இருந்த பேதுருவை பார்த்து, பேதுருவே உன் படகை ஆழத்துக்கு கொண்டு போ என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதை கேட்ட பொழுது பேதுரு எதுவும் சொல்லாமல் பேதுரு கடலுக்குள்ளாக தன்னுடைய கப்பலை கொண்டு செல்கிறார், படகை கொண்டு செல்கிறார். அங்கு கொண்டு சென்ற பிறகு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இரவெல்லாம் நாங்கள் மீன் பிடித்தோம், இரவெல்லாம் நாங்கள் முயற்சி செய்தோம். நான் பிறப்பிலிருந்து மீனவனாயிருக்கிறேன், பிறப்பிலிருந்து நான் மீன் பிடிக்கிறவனாக இருக்கிறேன். நாங்கள் மீன்களை எப்பொழுது பிடிக்க வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும் என்பது நாங்கள் நன்றாக அறிந்திருந்த நாங்கள் இரவு எப்படி மீன் பிடிக்க வேண்டுமோ, வழக்கமாக நாங்கள் எப்படி மீன் பிடிப்போமோ அதுபோல் நாங்கள் முயற்சித்து பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆகிலும் நீர் சொன்ன வார்த்தைகளை நான் நம்புகிறேன், நீர் சொன்ன வார்த்தைகளை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் சொன்னபடியே தன்னுடைய வலையை வீசினான். பேதுருவுக்கு கடற்கரையில் இயேசு சொன்ன வார்த்தைகள் மனதில் பதிந்திருந்தது. இதுவரையிலும் கனவில் இருந்த வார்த்தைகளை இயேசு நிஜத்தில் பேசினார். சமாதானமுள்ள வாழ்க்கையா, கடன் இல்லாத வாழ்க்கையா? பேதுருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட குழப்பம் உள்ளதாக இருந்தது. மனநிறைவுள்ள வாழ்வு, மற்றவர்களை எதிர்பார்க்காமல் சுயமாக நின்று குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக வாழ்கிற வாழ்வு, மற்ற எவருக்கும் அடிமையாக இல்லாத ஒரு வாழ்வு. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை அவர் கேட்ட பொழுது சிறந்த ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பேதுரு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வலையை வீசினார். நடந்தது என்ன? அவன் எவைகளை நம்பி வலையை வீசினானோ அது போலவே அவன் வீசின வலை நிரம்பினது. வலை முழுவதும் நிறைய மீன்கள் கிடைத்தது. அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வலையை வீசுகிறார். அவனுடைய படகு நிரம்பி வழிந்தது. இதற்கு மேல் அந்த படகுல மீன்களை போட வழி இல்லை, மீன்களை போட இடமில்லை. அவனுடைய கூட்டாளியாகிய மற்றொரு நபரை அழைத்து அவருடைய படகுல மீன்களை போடுகிறார்கள். அந்த படகும் நிரம்பி போனது. பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பொழுது எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். போதுமான அளவு மாத்திரம் கொடுக்கிறவராக இல்லாமல் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லி வாக்கு பண்ணின வார்த்தையின்படியாகவே போதுமானவைகளுக்கும் மேலாக இடங்கொள்ள தகாத அளவு நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். பேதுருவுக்கும் அன்றைக்கு அப்படித்தான் கொடுத்தார் பாருங்கள். பேதுருடைய படகு நிரம்பினது, அவனுடைய கூட்டாளுடைய படகு நிரம்பினது. மீதம் இடம் இல்லாதபடினாலே வலையிலே மீன்களை பிடித்து கொண்டு அப்படியே கரைக்க
கரைக்கு செல்கிறார்கள். கரைக்கு சென்று பார்க்கிற பொழுது வலையில் இருந்த மீன்கள்லாம் மிகவும் விலையுயர்ந்த மீன்கள். அதை பார்த்த பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவன் காணப்பட்டான். ஏனென்றால் அந்த மீன்களை விற்று தன்னுடைய கடன்களை கட்டி தீர்க்க முடியும். அந்த கடன்களை கட்டி தீர்த்து முடித்த பிறகு தனக்கென்று சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்கென்று சொல்லி நல்ல நல்ல பொருள்களை வாங்க முடியும். நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக வாழ முடியும். என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியும். என்னுடைய குடும்பத்தோட பொருளாதார வாழ்வில் ஒரு மேன்மை உண்டாகும், செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி இயேசு கடற்கரையில் அமர்ந்து பேசின வார்த்தைகள் இப்பொழுது இந்த மீன்களை நான் பிடித்த பிறகு என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது என்று சொல்லி பேதுரு மிகவும் சந்தோஷமாய் கரைக்கு வந்தான். பாருங்கள், ஆண்டவராக இயேசு ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பொழுது இப்படியாய் படகு அமிழத்தக்கதாக நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். போதுமானவைகளுக்கு மேலாய் நமக்காக கொடுக்கிறவராக இருக்கிறார். மற்றும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் வேகமாக. எபேசியர் 2:4 நாம் வாசிப்போம். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் பொருளாதாரத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ததை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து மனதுருகுகிறவராயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பாருங்க, அவர் மனதுருகுகிறவராயிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து எப்பொழுதும் மனமிரக்கம் உள்ளவராயிருக்கிறார். என் மகன் என் மகள் என்று சொல்லி நீங்களும் நானும் கஷ்டப்படுகிற பொழுது நம் மீது மனதுருகுகிறவராயிருக்கிறார். நாம் தேவைகளோடு கூட இருக்கிற பொழுது என் மகன் கஷ்டப்படுகிறான், என்னுடைய மகள் கஷ்டப்படுகிறாள் என்று சொல்லி நமக்காக அவர் ஏங்கி பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் மீது மிகுந்த அன்பு உள்ளவராய் இருக்கிறபடியால், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே நாம் கவலைப்படுகிற பொழுது, நாம் கஷ்டப்படுகிற பொழுது அவர் மனதுருகுகிறவராய் இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம் மீது அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 14 நேராக நாம் வேதாகத்தை திருப்பிக் கொள்கிற பொழுது அங்கு ஒரு சம்பவம் உண்டு. நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். மத்தேயு 14 நேராக உங்களுடைய வேதாகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14 14 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, என்ன பாருங்களா, திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறதை கண்டு என்ன பண்ணாருங்களா, மனதுருகினாராம். இரக்கம் பாராட்டம். ஐயோ, என்னை தேடி இவ்வளவு ஜனங்கள் வருகிறாங்க, இவர்கள் எல்லோருமே தேவையோடு இருக்கிற ஜனங்கள், இவர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஜனங்கள், என்னை நம்பி வந்திருக்கிறார்கள், நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறார்கள், ஏதோ ஒன்று என்னுடைய கரங்களிலிருந்து அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை தேடி வந்த ஜனங்கள் மீது அவர் மனதுருகினாராம். என்ன பண்ணாருங்களா, என்னப்பா இவங்க ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க, எப்போ பாரு கூட்டம் கூட்டமாக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. என்ன சொன்னாருங்களாம் பாருங்களேன், திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, ஜனங்கள் மீது மனதுருகி, ஜனங்கள் மீது இரக்கம் பாராட்டி, ஜனங்களுக்கு தயவு செய்கிறவராய், நல்லவராய், நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். மனமிருகி என்ன செய்தார் பாருங்களேன், வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். யார் யார் என்னென்ன தேவைகளோடு கூட வந்தார்களோ அவருடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 6 கூட இதே சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட பாருங்கள், 35 இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. 34 வாசிப்போம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை, எப்படிங்க, 1 2 நாமளும் சில ரகசியங்களை சொல்ல தயங்குவோம். ஆனால் பாருங்கள், இயேசு அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஜனங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறார். பாருங்கள், எப்படி வாழணும். வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலவீனத்தோடு குறைந்தவர்களுக்கு பலனை கொடுக்கிறார், கட்டுக்களில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சமாதானம் தேடி வந்தவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். என்னென்னவெல்லாம் தேடி வந்தார்களோ எல்லா நபர்களுக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பின்பு அவைகளை எப்படியே தங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார்.
நாம் என்ன செய்வோம்? எப்பொழுதும் இங்கே நம்ம கூட தான் இருக்கணும், நம்மளை தான் தேடி வரணும், நம்ம கையவே எதிர்பார்த்துருக்கணும் நினைப்போம். ஆனால் பாருங்கள், இயேசு பெற்றுக்கொண்ட சுகத்தையும் பெற்றுக்கொண்ட ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்ட விடுதலையும் நிரந்தரமாய் சரியாய் அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறவராக இருந்தார். முடித்த பிறகு கூட பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உணவு தேவைப்பட்ட எல்லா நபர்களும் நிறைவாய் சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாருங்கள், மத்தேயு 14வது அதிகாரத்துடைய 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். எப்படிங்க? 5000 பேர். அத்தனை பேரும் சாப்பிட்டாங்களாம். அத்தனை பேரும் சாப்பிட்டு மீதம் 12 கூட எடுத்தார்களாம். அப்படிப்பட்ட தேவைகளை பூரணமாய் சந்தித்து மீதம் எடுக்கத்தக்கதாக நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் நம் ஆண்டவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மீது அன்பு கூறுகிறதிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை போல நம்மீது அன்பு கூறுகிறதிலே இந்த பூமியிலே வேறு யாரையும் சொல்ல முடியாது. பாருங்கள், நாம் அவரை போல நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதிலே வேறு யாரும் முதன்மையான நபராக இருக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அன்புகளும் ஒரு நாள் மாயையாக போகலாம், ஒருவேளை அந்த அன்புகள் பொய்யாக கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மீது வைத்திருக்கிற அன்பே எப்பொழுது மெய்யானதாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு இந்த பூமிக்கு மரிக்கும்படியாக, நமக்காக மரிக்கும்படியாக நம்மீது அன்பு கூர்ந்து அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்மீது வைத்த அன்பை அவர் காண்பிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நமக்காக மரிக்கும்படி அவர் கொடுத்தார். நமக்காக மரிக்கும்படியாய், நமக்காக சாபமாகும்படியாய், நமக்காக தரித்திரராகும்படியாய் அவர் நமக்காக கொடுத்தார். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்கிற வார்த்தையிலே உங்களுடைய பேரை எழுதி கொள்ளுங்கள். இவ்வளவாய் என்னில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், யோவான் 1வது அதிகாரத்துடைய 29வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. ஹல்லேலூயா. அவர் நம்மீது வைத்த அன்பை பிறந்த நாளிலேயே, பிறக்கும் முன்பதாகவே அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நமக்காக வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை தேவனோடு கூட சேர்க்கும்படியாகவே, நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படியாகவெல்லாம் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53 4, 5, 6, 7 வசனங்கள், 4 வசனங்களை நாம் வேகமாக வாசிக்க போகிறோம். ஏசாயா 53க்கு நேராக 4வது வசனத்திலிருந்து, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, அவர் சிலுவிலே மரிக்கிற பொழுது கூட அவர் மறுதரம் எதுவும் சொல்லாமல் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மீறுதலையும் அவர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்க்கும்படியாய் அவர் மீது வந்த எல்லா ஆக்கினைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவைகளை நம்மை நினைத்து பார்த்து, என் மகனுக்காக என் மகளுக்காக நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இந்த பாடுகளை சகித்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டார். அவரை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. அவரை போல அன்பு கூறுவதில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் வேறு யாரும் இல்லை. பாருங்கள், தொடர்ந்து நாம் மற்றொரு சம்பவத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். லூக்கா 7வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
நாயினூர் என்னும் ஒரு ஊரிலே ஒரு ஏழை விதவை தாய் இருக்கிறாள். அந்த விதவை தாய்க்கு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் மரித்து போகிறார். அந்த தாயினுடைய ஒரே நம்பிக்கை அந்த மகன்தான். ஒரே நம்பிக்கை அந்த மகன்தான். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய பிழைப்பு எல்லாமே அந்த மகனுக்காக என்று சொல்லி அவனுக்காகவே வாழ்ந்து வந்த அந்த விதவை தாய் அந்த மகன் இறந்து போன பின்பு மிகுந்த துக்கப்பட்டு வருத்தத்தோடு அழுது கதறி அழுது கொண்டிருந்ததை பார்த்த அந்த ஊரார் அனைவரும் அவர்களோடு கூட அந்த துக்கத்தில் பங்கேற்று துக்கத்தோடு கூட இருந்தார்கள். அந்த வாலிபனுடைய இறுதிச் சடங்குக்கு நேராக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். செல்கிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அநேகர் அங்கு வந்த கூட்டத்தில் இருந்த எல்லா நபர்களும் அந்த ஏழை விதவை தாயினுடைய துக்கத்தை பார்த்து, இந்த சிறு வயதிலேயே இவள் இப்படியாக தனித்து விடப்படுகிறாளே, இவளுடைய வாழ்க்கை என்னவாகுமோ, இவள் அழுகிற அழுகையை பார்க்கிற பொழுது, இவளுடைய துக்கத்தை பார்க்கிற பொழுது இவளும் விரைவில் மடிந்து போய் விடுவாளோ என்று சொல்லி அநேகர் அவளுக்காக துக்கம் கொண்டாடும்படியாக, துக்கித்து வரும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த ஏழை விதவை தாயும் காணப்பட்டாள். பாருங்கள், இயேசு அந்த பகுதியில் வந்தார். இயேசு அந்த பகுதியில் வந்து அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை நபர்களுக்கும் துக்கத்திலிருந்து விடுதலை தரும்படியாய், சமாதானம் தரும்படியாய், சந்தோஷம் தரும்படியாய், அவருடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே ஒரு அற்புதத்தை செய்தார். மரித்து போன அந்த வாலிபனை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பார். பாருங்கள், அந்த பகுதியிலிருந்து யாரும் அதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு, நீங்கள் துக்கத்தோடு இருக்க தேவையில்லை, நீங்கள் கவலையோடு கூட இருக்க தேவையில்லை, உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படி நான் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் சமாதானத்தோடு கூட இருங்கள் என்று சொல்லி அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். அன்றைக்கு அந்த ஏழை தாயினுடைய கண்ணீரை துடைத்தவர், அன்றைக்கு அந்த ஏழை விதவை தன்னுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார், உங்களுடைய துக்கங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார், உங்களுக்காக யாவையும் செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்லி கடந்து செல்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் கேட்கிற அளவு மட்டும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் விண்ணப்பிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் சொல்லுகிறோமே, அவர் நிச்சயமாகவே ஐஸ்வர்ய சம்பனராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவைக்கும் மிகவும் அதிகமாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் நீங்கள் கேட்கிறதோடு கூட அவர் நிறுத்திவிட மாட்டார். தேவைக்கும் அதிகமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். தேவைக்கும் அதிகமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பும்படியாக அவர் கொடுக்க மாட்டார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய பேரை வாய்த்திருந்து சொல்வோமே, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் யாரும் சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி சேர்ந்து ஜெபிக்கலாமே.